வணக்கம். இந்த காணொளி பதிவு யாருக்கு அப்படின்னா, சாக்கடை நாய் சாட்டை துரைமுருகன் அவனுக்கு தான். நாம் தமிழர் கட்சியை பற்றி விமர்சிக்க கூடாதுன்னு நான் நினைச்சாலும் அந்த சில்லறை நாய்களினுடைய சத்தம் கொஞ்சம் அதிகமா இருக்கு. அதுக்கு என்னுடைய பாணியில அந்த சில்லறைகளை கத்த விடுவது என்னுடைய கடமையாகும். அதுக்காகத்தான் அந்த வீடியோ பதிவு. கரூர் சம்பவம் உங்க எல்லாருக்குமே நல்லபடியா தெரிஞ்சிருக்கும். அது எல்லாருமே நீங்க பார்த்துருப்பீங்க. அதுல யார் மீது தவறு அப்படின்றதை தாண்டி ஒரு நாம் தமிழர் கட்சி என்னும் ஒரு லூசு கட்சியை சார்ந்த நபர் சாட்டை துரைமுருகன் அவர்கள் ஏன் குறிப்பாக விஜய் அவர்கள் மீது மட்டும் விமர்சனம் வைக்கிறார்? தமிழக வெற்றி கழகத்தினருக்கு அறிவில்லை, தற்குறிகள், அவர்கள் அரசியலுக்கே லாய்க்கு இல்லை அப்படின்னு ஏன் சொல்றாருன்னு கேட்டீங்க அப்படின்னா, ஒன்று திமுகவிடம் வாங்கிய பணத்திற்காக, மற்றொன்று இந்த யூடியூப்ல காசு வருது பார்த்தீங்களா, அதுக்காக. அந்த சில்லறை நாய்க்கு ஒரு மிகப்பெரிய வயிற்றெரிச்சல் இருக்கிறது. கிட்டத்தட்ட 10-11 வருடமாக நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். இந்த சீமான் என்னைக்காவது ஒரு நாள் முதலமைச்சர் ஆவான்னு பார்க்குறோம். ஆனால் அவனுக்கு இருக்க வாய்க்கு கண்டிப்பாக அவன் ஆகவே மாட்டான். சரி, நம்மளாவது நேர்மாய்க்கிறணுமே அப்படின்றதுக்காக இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு உச்ச நடிகராக இருந்து ஒரு மிகப்பெரிய தலைவராக இப்போ வலம் வந்து கொண்டு இருக்கக்கூடிய விஜய் அவர்களை விமர்சனம் செஞ்சா நம்ம வந்துடலான்ற ஒரு கேவலமான எண்ணத்தோடு எப்ப பார்த்தாலும் விஜய் அவர்கள் மீது தொடர் விமர்சனம் வைத்துக் கொண்டிருக்கும் இந்த சாட்டை துரைமுருகனை செருப்பால் அடிக்கக்கூடிய காலம் வரும். அவர் களத்தில் எங்கே தமிழ்நாட்டில் போனாலும் நிச்சயமாக தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த நண்பர்கள், விஜய் ரசிகர்கள், அது மட்டும் இல்லாம விஜயை ஆதரிக்கக்கூடிய ஆதரவாளர்கள் தமிழ்நாட்டில் பல லட்சம் பேர் இருக்காங்க. எங்க பார்த்தாலும் சாட்டை துரைமுருகனுக்கு செருப்பால தான் அடி விழுகும். ஒரு மனிதன் எப்படி இருக்க வேண்டும், ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்றதை தெரிஞ்சு வாழணும். இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் என்ன தப்பு பண்ணுச்சு? இன்னைக்கு திமுகவோட சேர்ந்து என்ன மைத்துக்கு இந்த சாட்டை துரைமுருகன் விஜய் அவர்களை கார்னர் பண்றாரு? எதுக்குங்க பண்றீங்க? வாங்கின காசுக்கு விசுவாசமா இருக்கணுமா? அவங்களுடைய விசுவாசம் அவ்வளவு புனிதமானதா? அதே திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்து அரசியல் பண்ணி கொண்டிருந்த இந்த சீமானும் அந்த சின்ன சீமான் அவரும் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு அப்படியே விஜய் அவர்களை எதிர்த்து பேசக்கூடிய காலம் ஏன் வருது அப்படின்னா, இந்த சமீப காலத்தில் ஒரு அவங்க வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அவங்களுடைய அரசியல் நடவடிக்கை மொத்தமாக மாறி இருக்கு. நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவர்கள் என்னுடைய காணொலியை பார்க்கும்போது உங்களை பார்த்து நான் ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்கிறேன். விஜய் அவர்கள் இதுவரை ஆட்சிக்கு வந்தாரா? ஊழல் செய்தாரா? ஏதேனும் மக்கள் பணத்தை கொள்ளையடித்தாரா? இல்ல. எல்லாருமே அவர் அரசியலுக்கு வந்திருக்காரு. எல்லாரும் வராங்க. அரசியல் நடிகர்கள் நிறைய பேர் வந்தாரு. ஓட்டு இன்ன வரையும் எலெக்ஷன்ல நிக்கல. சரி, மக்கள் வரட்டும், மக்கள் அவருக்கு ஓட்டு போடட்டும், அதுல அவர் ஜெயிக்கட்டும். அதுக்கடுத்து அவர் துரோகம் பண்றாரா, நல்லது பண்றாரா, கெட்டது பண்றாரான்னு பார்த்து தானே விமர்சிக்கணும். வந்தவனை உடனே விமர்சிக்கக்கூடிய உங்களுடைய இந்த அச்சமும் பயமும் தான் விஜய் அவர்களுடைய மிகப்பெரிய வளர்ச்சிக்கு காரணம். இன்னைக்கு அவரை பார்த்து திமுக பயப்படுது, அதிமுக, பாஜக, இந்த நீங்கெல்லாம் 8% வாங்கினது கூட யாருனால? விஜய் அவர்களுடைய அந்த ஒற்றை வீடியோனால. இல்லைன்னா நீங்களாம் 8% வாங்குவீங்களா? அதெல்லாம் துப்பே கிடையாது. துப்பு கட்ட சின்ன ஜிருசுக்கள். உங்களுக்கு அரசியல் என்ன? நாங்கள் தான் அரசியல் கொள்கை மயிறு என்ன கொள்கைடா உங்ககிட்ட இருக்கு? எவன் ஒருத்தர் பெருசா இருக்கடா அவளை போயிட்டு இழிவுபடுத்தி பேசுறதை தவிர வேற என்ன கொள்கை மயிறு உங்ககிட்ட இருக்கு நீங்க நினைக்கிறீங்க? மக்களை இன்னும் முட்டாளாக்கணும் அப்படின்ற நினைப்போட பேசுனீங்க அப்படின்னா ரோட்ல வரப்ப செருப்பால தான் மக்கள் அடிப்பார்கள். நன்றி.